சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் அரவிந்த். சார், இப்போ மோடி அவர்கள் பதவி ஏற்கும் போது அரசியல் சாசனத்தை தூக்கி காட்டணும், அதனால தான் அரசியல் சாசனம் இன்னைக்கு வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்காரு. அதாவது நான் என்ன பார்க்குறேன்னா, ரைட், அரசியல் சாசனம் வெற்றி பெற்று விட்டது. அது வந்து மோடி அவர்கள் பாஜக மெஜாரிட்டி குறைந்ததுனால இல்லை, காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியல பாருங்க, அதனால அரசியல் சாசனம் வெற்றி விட்டது, நிலை நிற்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆக்கி கொடுத்த அரசியல் சாசனம், அதுல அதனுடைய முகப்பிலேயே சேஞ்ச் பண்ணது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். சோசியலிஸ்ட் செக்யூலர் அப்படின்ற வார்த்தைகள் அம்பேத்கர் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வார்த்தைகள் கிடையாது. அந்த முகப்பிலேயே திருத்தம் செய்தது காங்கிரஸ் ஆட்சி. இந்த அரசியல் சட்டத்தையே ஒதுக்கிவிட்டு எமர்ஜென்சியை கொண்டு வந்ததும் காங்கிரஸ் ஆட்சி. ரைட் டு லைஃப் அப்படின்றதே கிடையாது அப்படின்னு அராஜகம் நடத்தியதும் காங்கிரஸ் ஆட்சி. ஃபோர்ஸ்ட் ஸ்டெரிலைசேஷன், கட்டாயமாக ஆம்பளைங்கள்லாம் கூட்டு போயிட்டு கூகா ஆபரேஷன், கருத்தடை ஆபரேஷன் செஞ்சு வச்சது சஞ்சய் காந்தி அவர்கள் தலைமையில இதே காங்கிரஸ் ஆட்சி. எமர்ஜென்சியில வலுக்கட்டாயமாவா? ஆமா, கன்சென்டே கிடையாது. அதுலயும் வந்து பாதிக்கப்பட்டது குறிப்பிட்ட மைனாரிட்டி மதத்தை சார்ந்தவர்கள். நீங்க வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க, தெரியும். எவ்வளவோ இடங்கள்ல அப்படியே கொத்தா அள்ளின்னு போயிட்டு கூகா ஆபரேஷன், இதுல வந்து கல்யாணமே ஆகாதவங்கள்லாம் வந்து ஆபரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் வந்தது. இவ்வளோ ஏங்க? நமது மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், அவர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு, முதலமைச்சரான பிறகு ஒரு புகைப்பட கண்காட்சி வச்சாரு. அதுல வந்து அந்த எமர்ஜென்சி கால கொடுமைகள், மிசாவில் சிறை சென்றவர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிசா கொடுமைகளை அனுபவித்தார்னு சொல்றாங்கல்ல. மிசானா என்னதுங்க? எமர்ஜென்சி காலகட்டத்தில் திமுகவினரெல்லாம் உள்ள கொண்டு போய் கொத்தா போட்டு குமுறி எடுத்தாங்க. மாறன் அவர்கள், முரசொலி மாறன் அவர்கள் என்னமா அவர் அடிச்சு நவுத்தினாங்க தெரியுமா? அதே மாதிரி அடி வாங்கி செத்து போனவங்கலாம் இருக்காங்க திமுகவில். இதுதான் எமர்ஜென்சி கொடுமைகள், இதுதான் ஜனநாயகத்துக்கு ஆபத்து, இதுதான் அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து. அந்த ஆபத்து விலகி விட்டது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வரல, மறுபடியும் பாஜகவே ஆட்சிக்கு வந்து விட்டது. அப்போ அந்த அரசியல் சட்டத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றதான் வந்து அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் சூசகமாக சொல்லியிருக்காரோ அப்படின்னு நினைக்கிறேன். இப்படின்னா இப்படியா இப்படியா இல்லை, அது என்னவோ அவர் 3 விரலை காமிச்சதா பாஜக ஐடி செல்ல போட்டு ஏதோ விளக்கம் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த 3 விரலுக்கு வந்து நான் வேற காரணம் பார்க்குறேன். என்ன? அந்த போட்டோ எப்போ எடுத்தாங்க, எங்க எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலங்க. பட் ஐடி செல்ல போட்டுருந்தாங்க. மேபி இந்த 3 அப்படின்றது இப்படி இருக்கலாம். எங்க குடும்பத்தில் இருக்க 3 பேர், நாங்க கட்சியை மட்டும் இல்ல நாட்டையுமே நாசமாக்குவோம் அப்படின்றது கூட அர்த்தமா இருக்கலாம் இல்லையா? உங்க பாருங்க, இந்த சோனியா காந்தி அவர்கள், அப்புறம் பிரியங்கா, ராகுல் காந்தி, இவங்க தான் கட்சியில் அதிகார மையம். இவங்களை தவிர யாருக்கும் அதிகாரமே கிடையாது. கர்கே அவர்களை நீங்க தலைவர்னு சொல்றீங்க, ஆனா ராகுல் காந்தி வந்து ரேபரேலியில போட்டி போடுவாரா மாட்டாரா அப்படின்றத கட்சி தலைவர் சொல்ல மாட்டாரு. அது ராகுல் காந்தி தான் முடிவு எடுப்பார். அப்புறம் எதுக்கு நீங்க கட்சி தலைவர்னு இருக்கீங்க? கேட்கணுமா வேணாமா? அப்ப இந்த 3 பேர் தான் பதவின்றதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க பதவியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவர்களிடம் தான் அந்த பவர் இருக்குது. கட்சியை நாசம் பண்ணது போதாதுன்னு இப்ப நாட்டையும் நாசம் பண்ணுவதற்காக முழு மூச்சில் இறங்கி இருக்கார் ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்றத சூசகமா சொல்றதா நான் பாக்குறேன். 3 விரல்ல யாரு ராகுல் காந்தி, யாரு சோனியா காந்தி, யாரு பிரியங்கா காந்தி? அது யார் எதுவா இருந்தாலும் நாசம் தான், அவ்வளவுதான். மாறி மாறி வரலாம். அதை எரியிற கொள்ளியில எந்த கொள்ளி நல்ல கொள்ளின்னு கிராமத்துல கேட்பாங்க தெரியுமா? ஆமா, அந்த மாதிரி இல்ல. அப்ப நீங்க சொன்னீங்க அரசியல் சாசனம் வந்து தப்பிச்சுக்கிட்டு காங்கிரஸ் வராததுனால இவ்வளவு பெரிய இதை பல இதை எக்ஸாம்பிள் சொன்னீங்க. அதெல்லாம் வந்து நேருவின் குடும்பம், நேருவின் வாரிசுகள் பண்ணலாம். இவர் எப்படி பண்ணலாம்? மோடி அவர்கள் எதுவும் பண்ணக்கூடாது இல்ல, அதனாலதான் தூக்கி காமிச்சிருப்பாங்களோ என்னவோ. சரி, அரசியல் சட்டத்தை திருத்தி இருக்கின்றார்கள். மோடி அவர்கள் எத்தனை தடவை திருத்திருக்காரு, இந்திரா காந்தி அம்மையார் எத்தனை தடவை திருத்திருக்காங்க, நேரு அவர்கள் எத்தனை கணக்கெடுத்து பாருங்க. சரி, அடுத்தது ஆர்டிகல் 356 இதை பயன்படுத்தி மாநில அரசுகள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளன. பாஜக எத்தனை பேரை டிஸ்மிஸ் பண்ணிக்கிறாங்க, காங்கிரஸ் எத்தனை பேரை டிஸ்மிஸ் பண்ணிக்கிறாங்க? எனக்கு ஒரு கணக்கு சொல்லுங்க. இதே தமிழகத்தையே எடுத்துக்கங்க. ஆக்சுவலா வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது அவர் ஆட்சி கவிழ்ந்ததுக்கு காரணம் என்ன? ஜெயலலிதா அவர்கள் போய் என்ன பண்ணாங்க, திமுக அரசை டிஸ்மிஸ் பண்ணணும்னாங்க. அவர் முடியாதுன்னாரு. அவங்க ஆட்சி அவருக்கு இந்த அம்மா கவுத்து விட்டாங்க. ஸோ அவங்க கொள்கையில உறுதியாக தான் இருக்காங்க. ஆனால் இங்க திமுக பார்த்தீங்கன்னா 77 ஆட்சி கலைக்கப்படுகின்றது. 76 வந்து ஜனவரி மாதம் திமுக ஆட்சி கலைக்கப்படுகின்றது. யார் கலைச்சாங்க? காங்கிரஸ். அதுக்கப்புறம் 80 எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்படுகின்றது. யார் கலைச்சாங்க? காங்கிரஸ்.
அதுக்கப்புறமா 91ல் திமுக அரசு கலைக்கப்படுகின்றது. 89ல் பதவி வராங்க, 91ல் அந்த காலகட்டத்தில் பதவி நீக்கம் செய்யப்படுகின்றார்கள். அதை பண்ணது யாரு? காங்கிரஸ். இப்போ சொல்லுங்க, அப்போ அந்த ஜனநாயகத்துக்கு விரோதமாக, அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக, இல்ல மக்கள் கருத்துக்கு விரோதமாக நடக்கிறது யாரு? அப்ப இதெல்லாம் காங்கிரஸ். ஆனா மோடி எத்தனை தடவை எத்தனை ஆட்சியை கலைச்சார்? எனக்கு நீங்க ஒரு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். மோடி வந்து பாருங்க எதிர்கட்சி ஆட்சியை கலைத்து விட்டார் அப்படின்னு சொல்லுங்க. நிதிஷ்குமார் அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்படுகின்றார். பிரசிடென்ட் ரஷ்யாவில் இருக்கார். இங்கேருந்து ஃபேக்ஸ் அனுப்பிச்சு அங்க அப்ரூவல் வாங்கி டிஸ்மிஸ் பண்றாங்க. இதெல்லாம் பண்றது யாரு? என்டிஆர். அவரை உச்சத்தில் கொண்டு போய் வச்சதே காங்கிரஸ் தான். பாஸ்கர் ராவ்னு ஒருத்தரை வச்சு இது மாதிரி எம்எல்ஏக்கள்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆட்சியை கழிச்சு இவரை சிஎம் ஆக்கி அவர் வந்து பஸ்ஸில் எம்எல்ஏக்கள்லாம் கூட்டு போயிட்டு அங்கே கவர்னர் முன்னாடி போயிட்டு அவர் இல்லை இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லி அப்புறம் கோர்ட் வரைக்கும் போய் நடந்ததுன்னு வச்சுக்காங்க. அப்போ இதெல்லாம் பண்ணது காங்கிரஸ். மோடி வந்து இது மாதிரி எதுவுமே பண்ணலை. நீங்கள் என்னன்னா மோடி பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னா என்னங்க இது என்ன கேள்வி கேட்குறீங்க? ஒன்றும் புரியலையே. இல்லை, இது இத்தனை நடந்திருக்கும் போது இந்த அரசியல் சாசனம் அந்த புக்கு கையில் எடுத்துக்கிட்டு நாடாளுமன்றத்தில் ஊர்வலம் வந்திருக்காங்க இந்திய கூட்டணி சேர்ந்தவங்க எல்லாம். மன்னிக்கோ, உங்கள் இதை சொன்னால் புள்ளி கூட்டணி. அடையாங்க பாராளுமன்றத்தில் போயிட்டு பிரதம மந்திரியை கட்டி பிடிச்சின்னு கண்ணச்ச வருதானுங்க இவரு. யாரை? ராகுல் காந்தி பண்ணல? ஆமாம், நேராக போயிட்டு பிரதமர் மோடியை போயிட்டு கட்டி பிடிச்சிங்கன்னா அப்புறம் இந்த டெங் அப்படின்னு கண் அடிக்கல. இதெல்லாம் பாராளுமன்றத்தில் பண்ணுற வேலையா? இது தமாஷ் பண்ணி நிற்கிறாங்க. அது ராகுல் காந்தி வந்து வேற என்ன பண்ணுவாரு அவருக்கு என்னன்னு தெரியும். அதனால இதெல்லாம் சும்மா ஒரு காமெடின்னு தான் நம்ம எடுத்துட்டு போனோம். இதெல்லாம் சீரியஸா எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்க சொல்றதெல்லாம் இந்த ஜனநாயக விரோதம், அரசியல் சட்ட விரோதம், இதெல்லாம் பண்ணது புள்ளி கூட்டணி இருக்க காங்கிரஸ். அதனால இவங்களுக்கு வந்து அவங்கள குறை சொல்றதுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. ஈயத்தை பார்த்து இழிச்சு தான் பித்தலைன்னு வாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. இதுல யார் ஈயம் யார் பித்தளை அது கவுண்டமணி அண்ணனை கேட்டாதான் தெரியும். பூசினா மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். கடைசியில வந்து ஆன்சர் வந்து அந்த அரசியல் சாசன புத்தகம் வித்ததுதான் மிச்சமா, நல்ல விற்பனையாமே. ஜனங்களுக்கெல்லாம் வந்து எந்தெந்த ஷரத்துக்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட எத்தனை தடவை இந்த அரசியல் சட்டம் மீறப்பட்டு இருக்கின்றது, எப்பெல்லாம் வந்து அரசியல் சட்டத்தை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். நான் அந்த மாதிரி ஒரு புக்கு போடலான்னு இருக்கேன். 100 ரூபா முன்பதிவு பண்ணீங்கன்னா 80 ரூபா. ஓகேவா? ஓ, அதில் ஆஃபர் வேற இருக்கு. பின்ன இல்லை, நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு புகைப்படம் நல்லா வைரலாக போயிட்டு இருக்கு. எம்பி மஹிமா மைத்ரா போட்டிருந்தாங்க, வீராங்கனைகள் திரும்ப வந்துட்டோம், இந்த வாரியர்ஸ் ஆர் பேக் அப்படின்னு சொல்லி எக்தளத்தில் போட்டிருந்தாங்க. நம்ம கனிமொழி அவர்கள், ஜோதிமணி அவர்கள், தமிழச்சி தங்கப்பாண்டியன் எல்லாமே இருக்காங்க. எப்படி 2019 2024 மீண்டும் வந்துட்டாங்க, வீராங்கனைகள் வேற சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வாரியர்ஸ் ஆர் வீராங்கனைகள் பேக் அப்படின்னு சொன்னா அப்ப ஏற்கனவே அவர்கள் வீராங்கனைகளாக இருந்தவர்கள். ரைட்டா? இப்ப தலை தோனி இஸ் பேக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவர் தலை தோனி ஒரு கேப் விட்டு மறுபடியும் வந்திருக்கார். ரைட்டா? அப்ப இந்த வீராங்கனைகள் 2014 இருந்து 19 இருந்து 24 இந்த காலகட்டத்தில் என்ன சாதனை செய்தார்கள்னு எனக்கு சொல்லுங்க. இப்போ நம்ம பக்கத்துலேருந்து போனதுனால நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்களை பற்றி பேசுவோம். கவிதாயினி கனிமொழி அவர்கள் இளம் விதவைகள் அப்படின்னு ரொம்பவே ஆதங்கத்தோடு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஏதாவது செஞ்சாங்களா? எனக்கு ஒன்றும் தெரியலையே செஞ்ச மாதிரி. அப்போ வீராங்கனைகள்லாம் ஏதாவது சாதனை செஞ்சிருக்கணும். இப்போ பிடி உஷா வீராங்கனைன்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்க வந்து ஓட்டப்பந்தயத்தில் மெடல் வாங்கி கொடுத்தாங்க. ரைட்டா? அப்போ அரசியலில் வீராங்கனைனா இவர்கள் என்ன சாதனை செய்தார்கள்? ஒன்று, ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தில் மக்களை முன்னெடுத்து செல்வதில் இல்லை மாநிலத்தை முன்னெடுத்து செல்வதில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா துயர் துடைப்பதில் ஒரு கஷ்டப்பட்டு இருந்தாங்க, அதை நீக்குவதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். அப்படி ஏதாவது பண்ணதா இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க அதில் யாராவது இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன் அரவிந்த். அதை விட்டுட்டு சும்மா வீராங்கனைன்னா வீராங்கனைனா என்ன அர்த்தம்? முதல்ல பவர் ஸ்டார்னு ஒருத்தன் சொல்லி நிற்கிறாரு, அது என்ன பவர்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி தான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது அரவிந்த். இல்லை, வீராங்கனைகள்லாம் விளையாட்டு வீராங்கனைகள் பார்த்துருக்கேன், அது மாதிரி விண்வெளி வீராங்கனைகள். இவங்க எந்த வீராங்கனைகள் பட்டியலில் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏங்க அவங்க என்ன சாதனை பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தானே நாங்கள் பட்டியல், எந்த பட்டியல் நான் சொல்றது? மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டுக்குள்ள போயிருக்காங்கல்ல. ஓட்டு வாங்கினதே ஒரு பெரிய சாதனையா? சரி, அப்போ 3வது வரையும் ஆட்சிக்கு வந்திருக்காங்களா பாஜக, அது ஒரு பெரிய சாதனை தானே. அவங்க வீராங்கனைகள் பட்டியல் சேர்த்துக்க மாட்டோம்ல, இவங்கள தான் வீராங்கனை பட்டியல். சரி, வீரர்கள்னு சொல்லுங்க இல்லையா? 3வது வரையும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க இல்லைங்க. நேருவுக்கு அப்புறம் இவர் தான் அந்த சாதனையை பண்ணியிருக்காரு. அது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க. அதாவது
நேரு அவர்கள் காலகட்டத்திலேயே எதிர்க்கட்சிகள் வந்து கொஞ்சம் வலிமை பெற ஆரம்பித்து விட்டன. ம் நல்லா யோசிச்சு பாருங்க. முதல் தேர்தல் நடக்குது ஆஃப்டர் 50s. ம் காங்கிரஸ் தான் ஒரு கட்சி, அது கம்யூனிஸ்ட்னு அப்படியே அங்கே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க. பெருசாக எந்த விதமான ஒரு கட்சியும் கிடையாது. ஜனங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த காங்கிரஸ் 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 அப்படி தான். ம் 50% ஓட்டு கூட வாங்கல தெரியுமா? அப்போ என்ன அர்த்தம்? காந்தி அவர்கள் வந்து காங்கிரஸை கழிச்சிடுன்னு சொன்னதுல தப்பே கிடையாது. அவரே நல்லா சொல்ல. தெரிஞ்சிருக்கு அவருக்கு. ம் இந்த வந்து கட்சி நாசமாக போகும், சுயநலம் பிடித்தவர்கள் கையில் போகும் தெரிஞ்சுதான் அவர் கழிச்சிடுன்னு சொன்னார். அப்போவே 50% ஓட்டு வாங்க மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போவாது பலமான எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன. 77 கூட பார்த்தீங்கன்னா ஜனதா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்தது. அப்பெல்லாம் பர்சன்டேஜ் இறங்கினா கூட பரவாயில்ல. என்னங்க, கட்சிகளே பெருசாக இல்லாத நேரத்தில் சுதந்திரம் வாங்கி கொஞ்ச நாளில் நடக்கிற முதல் தேர்தலையே 50% தாண்ட முடியலையா காங்கிரஸால்? அப்போ அதுலேருந்து அவங்க லட்சணம் என்ன அப்படின்னு தெரிய வேணாமா? ஸோ என்ன சாதனைன்னு சொல்லுங்கள். நான் சொல்லிட்டேன், இப்போ பாஜக 3வது முறையாக ஆட்சிக்கு வந்து விட்டது. இவங்க என்ன பண்ணாங்க? அட்லீஸ்ட் தொகுதி மக்களுக்கு, மாநிலத்தை விடுங்க, தொகுதி மக்களுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்புறமா நீங்க கேட்டீங்க இல்லையா, எந்த விதமான சாதனை பட்டியலில் கொண்டு வருது அப்படின்றத பத்தி நம்ம இல்லை, அவங்க எந்த பட்டியலில் வர்றாங்க அப்படின்றத தாண்டி எதிர்க்கட்சி அப்படின்ற வரிசைக்கு தகுதியானவர்களாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு பிரதமர் அவர்கள் பதவியேற்க போது அமளியில் ஈடுபடுறது ஒரு சரியான முறைன்னு நினைக்கிறீங்களா? அவங்க பண்ணுறது எல்லாமே எதிர்க்கட்சி வரிசையில் உட்காந்து இண்டி கூட்டணி சேர்ந்தவர்கள் என்னைக்கு அவங்க சரியான முறையில் நடந்திருக்காங்க? நான் இதுக்கு தான் முதல்லயே இந்த கேள்வியை நான் முதலே பதில் சொல்லிட்டேன். பாராளுமன்றத்தில் போயிட்டு பிரைம் மினிஸ்டர் கட்டிப்பூச்சின்னு கண்ணடிக்கிறாரு. இதை யாராவது ஏற்றுப்பாங்களா? ஒன்றும் வேணாங்க. நீங்கள் ஒரு சாதாரண ஸ்கூல் எடுத்துக்கங்க. நீங்கள் ஒரு 10th ஸ்டூடெண்ட்டு, உங்கள் வாத்தியார் பாடம் நடத்தினே இருக்கிறார். வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு எல்லாம் வந்து எழுதுங்க அப்படின்றாரு. அப்போ நீங்கள் நேராக போயிட்டு வாத்தியாரை கட்டி பிடிச்சிங்கன்னு இந்த பக்கம் திரும்பி கண் அடிச்சிங்கன்னா சும்மா விடுவார் வாத்தியார்? சாதாரண கிளாஸ் ரூம்லேயே இதை பண்ண முடியாதுன்னும் போது இவர் அங்கே அதை போய் பண்ணிட்டு வந்துக்கிறாரு. அப்புறம் இதில் போயிட்டு நீங்கள் எதிர்க்கட்சிகளுக்கு தகுதியானவர்களா அப்படின்னு சொன்னால் கரெக்ட். ஆளுங்கட்சிக்கு அவர்கள் தகுதியானவர்கள் இல்லை, அதனால அவங்க எதிர்க்கட்சியில் இருக்காங்க பை டிஃபால்ட். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்களாமே எதிர்கட்சி இருந்தவங்க. ஆளுங்கட்சி தான் ரொம்ப சோகத்தில் இருக்காங்க, பெரும்பான்மை இல்லைன்னு. இவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கதா சொல்கிறாங்களே. அதாவது கப்பு கையை விட்டு போனாலும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களை நீங்கள் என்ன சொல்வீங்க? இந்த தடவை சிஎஸ்கே வந்து நம்ம அந்த பிளே ஆஃப்கே போக முடியலைங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சந்தோஷமா இருந்தீங்கன்னு சொன்னால் அப்போ அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? ஏய் கோட்டிக்கார பையில, என்னடா இது பிளே ஆஃப்கே போக முடியலடா, நீ என்னடானா சிஎஸ்கே ஃபேன்னு சொல்லி சந்தோஷமாகிறேன், நாங்கள் கப்பு வாங்கணும்னு நினச்சிருந்தோம். கேட்போமா மாட்டோமா? அப்போ ஆட்சி அதிகாரம் கைவிட்டு போய்விட்டது. 3வது முறையாக எதிர்கட்சியாக தான் உட்காரணும். மந்திரி பதவி கிடைக்கும், அவருக்கு அந்த பதவி கிடைக்கும். உள்ள போறவங்கலாம் வெளில வருவாங்க, வெளில இருக்கவங்கலாம் உள்ள போக மாட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கனவு மாதிரி இப்படின்லாம் நினச்சிருந்ததெல்லாம் சுக்கு நூறா போயிடுச்சே. இது கூட தெரியாம ஒருத்தங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா சுத்தமா ரியாலிட்டியோட டச் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னீங்க, உள்ள போவாரா மாட்டாரா? அவர் என்ன போவாரா மாட்டாரா? இன்னைக்கு சற்று முன் வந்த செய்தி, டெல்லி கோர்ட் வந்து அவருடைய இந்த பெயிலை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. லோயர் கோர்ட்டில் பெயில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் வந்து ஃபேக்ட்ஸ் ஆர் நாட் அப்ரிஷியேட்டட் ப்ராப்பர்லி அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெயில் கொடுக்கும்போது அந்த நீதிபதி சொன்னதாக ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். 1000 பக்கத்துக்கு மேலே இருக்குது, இதெல்லாம் படிக்கிறதுக்கு யாருக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி. எப்படிங்க? இதுதான் வந்து இப்போ இந்த தீர்ப்பில் சுட்டி காட்டியிருக்கேன். அப்ரிஷியேட்டிங் த ஃபேக்ட் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ த்ரூ த என்டையர் கேஸ் ஃபைல் அண்ட் வாட் ஆர் ஆல் த ஆர்குமெண்ட்ஸ் ஆர் எவிடன்சஸ் அப்படின்றத பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ அந்த பெயிலை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால அண்ணன் வந்து இப்போதைக்கு வெளில வரப்போவதில்லை. என்ன அவர் தான் சொன்னார், 4ஆம் தேதி ஆட்சிக்கு வந்தால் 5ஆம் தேதி நான் வெளில வருவேன் அப்படின்னாரு. 11 மணிக்கு பதவி ஏற்றா 11:05க்குன்னு ஒருத்தர் சொன்னார், அவரும் உள்ள இருக்காரு. 4ஆம் தேதி வந்தால் 5ஆம் தேதி வெளில வருவேன்னு சொன்னவரும் உள்ள இருக்காரு. என்ன ஒரு ஒத்துமை பார்த்தீங்களா? இதில் ஏதோ ஒரு சிங்க் ஆகுது இல்லை? ஆமாம், சொல்லுவாங்க சில வார்த்தைகளை சொன்னால் இப்படி ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது இருக்கோ அப்படின்னு யோசிக்கணும் அரவிந்த். இல்லை, இவங்களெல்லாம் விட்டு தள்ளிடலாம். போன முறை 39 பேரோட நாடாளுமன்றத்துக்கு போனாங்க. இந்த வாட்டி 40ம் நமதே நாடும் நமதேன்னு போயிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி. என்ன கட்டி இழுத்து கொண்டு வருவாங்க? 39 பேரோட போய் என்ன பண்ணாங்களோ அதையே தான் 40 பேரோ போய் பண்ண போறாங்க. அவ்வளோதான். என்ன கேண்டீன் வருமானத்தை ஏற்ற போறாங்களா? அது எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தானே இருக்கு. இல்லை, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க சொல்லிட்டோம். 39 பேர் என்ன பண்ணாங்க. ஆனால் பாவம் போன தடவை வந்து தருமபுரியில் ஒரு எம்பி ஒருத்தர் இருந்தார். பாவம் இந்த தடவை அவருக்கு சான்ஸ் கொடுக்கல. அவர் தாங்க டாக்டர் ஒருத்தர், தருமபுரி. நிறைய பேசினாருங்க, கான்ட்ரவர்ஷியலாக கூட பேசினாருங்க. அவருக்கு ஏன்னு தெரியல சான்ஸ் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? அது கட்சியில் தான் கேட்கணும்.
ஒருவேளை அவர் ரொம்ப பேசினதான் நினச்சிட்டாங்களோ என்னன்னு தெரியல. ஒருவேளை அவர் பேசுறது மட்டுமே நிறைய ஊடகங்களில் வந்தது அப்படின்னு நினச்சிட்டாங்களோ தெரியல. அப்படி யோசிக்கணும். நிறைய காரணங்கள் கிடைக்கும். ஆனால் கட்சி தலைமை தான் அதுக்கான காரணம் சொல்லணும் இல்லையா? அதான் நான் சொன்னேன், 39 பேர் போய் நாங்கள் இது பண்ணோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஆர்சிபி நாங்கள் எங்ககிட்ட கிறிஸ் கெயில் இருந்தாருன்னு வாங்க, அவர் அடி என்ன அடின்றீங்க எப்பா, அதெல்லாம் மனுஷனா ரோபோவான்னு தோணும், பொழந்து கட்டுவாருங்க. அவரை வச்சுக்கினே ஒன்றும் சாதிக்கலை. அப்புறம் டிவிலியர்ஸ் இருக்காரு, இப்போ மட்டும் சாதிச்சிட போறாங்களா? அதனால நாங்கள் 11 பேர் போனோம்னா, போன சீசன்ல இந்த 11 பேரை வச்சு என்ன பண்ணேன், அதையே தான் இந்த சீசன்லயும் 11 பேரை வச்சுன்னு பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஆர்சிபியை பார்த்து சொல்றோம். தமிழ்நாட்டை பார்த்தா உங்களுக்கு ஆர்சிபி மாதிரி தெரியுதா? இல்லை, இவங்க வந்து இப்போ ஆர்சிபி எதுவுமே செய்யலை, அது எனக்கு தெரிஞ்சிச்சிங்க. இவங்க செஞ்சது என்னன்னு சொன்னீங்கன்னா அப்போ நான் சொல்லலாம். அது உங்களாலையும் சொல்ல முடியல அப்படின்றதுனால நம்ம வந்து பூசினா மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி 39 பேர் என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் 40 பேர் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை பாருங்க. இல்லை, அப்படி எதுவுமே செய்யலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன உங்களோட பார்வையில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் போன முறை ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்காங்க, இல்லை நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் தானே மக்கள் மீண்டும் அவங்க அனுப்பி வச்சுருப்பாங்க நாடாளுமன்றத்துக்கு. அப்படியா? சரி, ரைட்டு. அப்போ என்ன நல்லது பண்ணாங்க இல்லை கெட்டது பண்ணாங்கன்றது மக்களையாவது சொல்லுங்கள். நீங்கள் சொல்லாட்டா பரவாயில்ல, மக்களாவது சொல்லட்டோமே. இவங்க வந்து இப்போ நம்ம தென் சென்னை எடுத்துக்காங்க, தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள், அவர் இதை பண்ணாரு. அது மாதிரி அந்த வெள்ளம், ஐயோ சாரி வெள்ளம்னு சொல்லக்கூடாது, கடல் நீர் உட்புகா நீர், கடல் உட்புகா நீர், அது வந்து வந்தப்போ அவங்க உடனடியாக வந்து மக்களுக்கு தேவையானதெல்லாம் செய்தார்கள். அதுக்கப்புறம் அதிரடி நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி வரவே வராது அப்படின்னு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. அதே மாதிரி தயாநிதி மாறன் அவர்கள் சென்ட்ரல் மெட்ராஸ்ல பாருங்க, வெள்ளம் ஐயோ மறுபடியும் சொல்றது, அந்த மழை வரத்துக்கு முன்னாடியே தயாநிதி மாறன் அவர்கள் வந்து ரோட்ல இறங்கிட்டாரு, மக்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லுங்க. வெள்ளம் சொல்றதுல என்ன தயக்கம் உங்களுக்கு? இல்ல, அது வெள்ளம் இல்லையா, அதாவது கடல் புகா நீர் அப்படின்னு யாரோ ஒரு அறிவுஜீவி சொன்னாருங்க. அதனால நாமளும் அப்படியே போயிடுவோம். இப்ப யாராவது கள்ளச்சாராயம் சொல்றாங்களா? சொல்லலையே. விஷ சாராயம் திருட்டுத்தனமா வித்தா அது திருட்டு சாராயம் தான் சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க? அதே மாதிரி அதை வந்து யாரும் அந்த பலின்னு சொல்றது கிடையாது, சம்பவம், விபத்து கூட இல்லை. அப்புறம் அந்த கள்ளக்குறிச்சி விஷயம், கள்ளக்குறிச்சி விவகாரம், கள்ளக்குறிச்சி சம்பவம், வரலாறு கூட சொல்லலாமா? அது அடுத்த வருஷம் சொல்லுவாங்க. ஒரு வருடம். இப்ப நம்ம மரக்கான வரலாறுன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி அடுத்த வருஷம் ஏதாவது நடக்கும்போது கள்ளக்குறிச்சி வரலாறுல இருந்து பாடம் படிக்கவில்லையா அப்படின்னு கூட்டணி கட்சிகள் அப்பவும் இதே மாதிரி கேட்டுட்டு போயிடுவாங்க. சமூக அறிவியல் படத்துல வரலாம். இதெல்லாம் போய் சமூக அறிவியல்ல கொண்டு வர முடியும்? வரலாறுல வராதான்னு கேட்கிறேன். அது வரலாறுன்னு சொன்னா நீங்க அறிவியல் ஏன் போறீங்க? அது சமூக அறிவியல்னு சொல்லிட்டீங்க, அதுல இதெல்லாம் வரக்கூடாது. அந்த அறிவு இருந்ததுன்னா நாம ஏங்க அது பின்னாடி போறோம்? அது இல்லாததுனால தானே அது பின்னாடி போய் சேர்த்து நிற்கிறோம். இல்லை, நீங்கள் குறிப்பாக இப்போ கள்ளச்சாராயம் சேர்த்து பேசுனீங்க. நானும் பாருங்க கள்ளச்சாராயம் சேம் தான் சொல்ல வரேன், அந்த அளவுக்கு டியூன் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட அந்த இதில் ஜேபி நட்டா அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கேயை பார்த்து கேட்குறாரு, உங்களுடைய கூட்டணி கட்சியுடைய ஆட்சியில் தான் அப்படி நடக்குது, இதுக்கு நீங்கள் வாய் திறக்காமல் இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எங்கே போச்சு இந்த இண்டி கூட்டணி, அந்த காங்கிரஸ் எல்லாம்? இதுக்கு ஒருத்தர் கூட வாய் திறக்கலையே. கேட்டா அப்புறம் சீட்டு கொடுப்பாங்களா? எங்களுக்கு எப்படி எம்பி கிடைக்கும்? 10 என்ன நீங்கள் பேசுறீங்க? நீங்கள் பாட்டு சொல்லமா சொல்லிடுவீங்க. அதில் சந்தானம் சொல்லுவார், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, நம்பினாதான் சோறுனாரு தாத்தா, நீங்க எப்படி நம்பிட்டாங்க? அந்த மாதிரி இதெல்லாம் போய் கேள்வி கேட்க முடியுமா? அதே பாஜக ஆளும் மாநிலங்கள்ல கூட்டணி ஆளுநர்கள்னா அங்கே உடனே கோஷம் போட்டிருப்போம், இந்நேரம் பாராளுமன்றத்தையே ஸ்தம்பிக்க வச்சிருப்போம், வேற எந்த விஷயத்தையும் எடுத்துக்கூடாது, இதை பத்தி தான் பேசணும்னு சொல்லியிருப்போம். இது எங்க கூட்டணியில் இருக்க கட்சி வாயே திறக்க மாட்டோம் நாங்க. என்ன வேணா கேளு, அடிச்சு கேட்டா கூட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு போண்டாமணி சொல்லிட்டு போவார் தெரியுமா? ஆமா, அந்த மாதிரி தான். நீ என்ன கேட்டாலும் நாங்க வாயை திறக்க மாட்டோமே, ஊடகங்களே வாயை திறக்கிறது இல்லை, நீங்க ஏங்க? அப்புறம் எல்லாரும் விவகாரம் இப்படிதான் சொல்லி நிற்கிறாங்க. மக்களுக்காக சொல்றது கிடையாது. அப்போ மக்களுக்காக ஊடகம் நடத்துறாங்க. என்ன பேசுறீங்க? யாரு நீ? அரசியல் கட்சியே மக்களுக்காக நடத்துறது இல்லைன்னு ஆயிப்போச்சு. நீங்க ஊடகத்தை போய் மக்களுக்காக எல்லாம் கேட்டு, நாங்களாம் மக்களுக்காக தானே இப்ப நடத்திட்டு இருக்கோம். அதான் நம்மள மாதிரி 4-5 பேர் வரட்டு தவளை மாதிரி கத்தி நிக்கிறோம், புரியுதுங்களா? அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்றது வந்து இன்னைக்கு மழை பெய்யுமா, நாளைக்கு ஸ்கூல் லீவா, ஸ்பெஷல் ரெயின் விட்டுக்கிறாங்களா, இதை பார்க்கறதுக்காகவும் அந்தந்த கட்சி சார்புடையவர்கள் அந்தந்த விவாதங்களில் அப்படியே நீ லூச்சு நான் லூச்சு அப்படின்லாம் இருக்கலாம், இதை பார்க்குற ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் தான் பார்க்குறாங்களே தவிர மற்றபடி செய்திகள் அப்படின்றதுக்காக அதை யாரும் நம்புறதா இல்லை. அதனால் அதை வந்து தப்பு சொல்லாதப்பா, இல்லாட்டா நம்மள மாதிரிலாம் பேசிட்டு இருக்க முடியுமா? யாராவது பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம்,
இல்லை, இன்னொரு பக்கம் இப்போ மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாடு ஃபுல்லாக நடத்தலை அப்படின்னா பீகாரில் மாதிரி தனி இடஒதுக்கீட்டை வந்து நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிடுவோம், நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக நீங்கள் நடத்தி ஆகணும் நாடு முழுக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி வரவேற்கத்தக்கதா? ஏன் தமிழ்நாட்டில் இவர் நடத்த வேண்டியதானே? யார் தடுத்து நிறுத்தினாங்க? ஏதோ நீதிமன்றம் அந்த மண்டலத்தில் எது ஸ்டாப் பண்ணிடுச்சா? அது மாதிரி பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு தடை கொடுக்கவில்லை. நல்லா யோசிக்கணும். முதல்ல வந்து இவர் ஆரம்பிச்சாருங்க. அது அப்படி 2-3 நாள் போயிட்டு இருக்குங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டில் வந்து ஸ்டே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டு கோர்ட் வந்து நீங்க இந்த சென்சஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது பீகார்ல நடந்து முடிந்து விட்டது. வரிசையா எந்தெந்த ஜாதியில என்னென்ன பிரிவில் எத்தனை % இருக்காங்க அப்படின்ற கணக்குகள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டு விட்டன. அக்டோபர் 2ஆம் தேதின்னு நினைக்கிறேன், கடந்த வருடம் தாக்கல் செய்தார் நிதிஷ்குமார் அவர்கள். ஸோ அதுல எந்த இதுவும் இல்லை. அதை பண்ணுங்களேன், யார் வேணான்னு சொன்னது? அதுக்கு எந்த தடையும் இல்லையே. நீங்க வந்து மத்திய அரசாங்கம் நடத்தணும்னு சொல்றீங்க, பண்ணி பாருங்க. மாநில அரசாங்கத்தின் உரிமை அப்படின்னும் போது ஏன் விட்டு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு என்னவோ, அதனால தான் மத்திய அரசு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கஷ்டம்? நடத்துறது செலவாகிடுவோம் அதுக்காகவோ என்னவோ. என்னங்க நீங்க ஏற்கனவே கஜானா காலியா இருக்கு. அதாவது இந்த என்னது ஃபார்முலா கார் ரேஸா, அதுக்கு ட்ராக் போட்டதுல வந்து கூடுதலாக செலவாகி இருக்கின்றது. அந்த 8 கோடி ரூபா வந்து மாநில அரசாங்கம் கொடுக்கணும்னு கார்பரேஷன்ல தீர்மானம் போட்டுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் செலவு பண்ணும்போது அதுக்கு பண்ணுவோம், இதுக்கு எப்படி பண்ண முடியும்? அப்போ மக்களுக்காக இல்லை, நீங்க ஃபார்முலா காருக்காக தான் இருக்கீங்க. நல்லா இருக்கு, இப்படியே சொல்லிட்டு போயிருங்களேன். நீங்க திமுக அரசை பத்தி நீங்க கேக்குறீங்களா? இல்ல, நீங்க சொன்னதை நான் சொல்றேன். அதுக்கு வந்து 8 கோடி அதிகமா செலவானாலும் பண்ணிருக்கீங்கல்ல, இந்த மாதிரி பண்ண வேண்டியதானே. பாமக கேட்கறாங்கல்ல, செய்யுங்களேன். மாநிலத்தின் உரிமை, எல்லாத்துக்கும் மாநிலத்தின் உரிமை. பாருங்க, மாநில சுயாட்சி சொல்றீங்கல்ல, அப்ப செய்யுங்க. பாமக தான் வந்து இப்ப பாஜக கூட்டணியில இருக்கான், அங்க சொல்லி நீங்க நடத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்றாரு. அப்போ மத்திய அரசாங்கம் சொன்னாதான் தமிழ்நாடு அரசு இயங்க வேண்டும், இவங்களா தனிச்சு இயங்க மாட்டாங்களா? செய்யுங்களேங்க, உரிமை இருக்கோ இல்லையோ, செஞ்சு பாருங்க ஒரு தடவை. அந்த தைரியம் ஏன் இல்லை? அதான் எனக்கு புரியல. செய்யுங்க. மத்திய அரசாங்கம் வந்து எப்படி செய்யறேன்னு கேட்டா அப்ப நீங்க பதில் சொல்லுங்க. மாநில உரிமையை நிலை நாட்டுங்கள் அரவிந்த். ஏன் நாட்ட மறுக்கிறீர்கள்? நாட்டம் இல்லையா? நாட்டம் இல்லையா? நாட்ட முடியலையா அவங்கனால? ஏன் பயப்படுறீங்க? அடிமை அரசாங்கம்னு அதிமுக பத்தி சொன்னீங்கல்ல, எல்லாம் பாஜக கிட்ட தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, தாராளமா செய்யுங்களா. பாமக தான் சொல்றாங்கல்ல, கிளீனா பேசியிருக்காங்க. இது வந்து மாநில அதிகார வரம்புக்குள் உள்ளது. அந்த உள் ஒதுக்கீடா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் மாநில உரிமைகளுக்குள்ள இருக்கு, நீங்க பண்ணுங்கன்றாங்க. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? பீகார்ல பண்ணல, கர்நாடகத்துல பண்ணல, அவங்க எல்லாம் பண்ணும்போது நீங்க மட்டும் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதிமுகவே அடிமை அரசுன்னு சொன்னாங்க, திமுக அதை எப்படி நாங்க வெளில சொல்லிப்போம், மத்தவங்க தான் சொல்லணும். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி அரவிந்த்.